நமசிவாய, ஹரி ஓம், ஷிம் சிவாய. நாக சதுர்த்தி, அதை தொடர்ந்து கருட பஞ்சமின்னு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இத்தகைய இந்த அருமையான நாளில் நாக வழிபாடு, கருட வழிபாடு எல்லாமே பண்ணலாம். ரெண்டுல எதை பண்ணலான்னா எல்லாமே பண்ணலாம். மகாவிஷ்ணு கிட்ட ஆதிசேஷனுங்கிற பாம்பு இருக்கார், கருடன் வாகனமாகவும் இருக்கார். அதனால பெருமாளை அந்த வடிவத்தில் மனசில் கற்பனை பண்ணி வழிபாடு பண்ணுறப்போ ஒரு சேர எல்லாத்துடைய அனுகிரகமும் கிடைக்கும். கடவுள்கிட்ட பகைமை கூட வேலை செய்யாதுங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு 36வது நாள், புரியலையா? 108 நாள் பூஜைன்னு அடியேன் சங்கல்பம் பண்ணியிருக்கேன்ல, அதில் இன்னைக்கு 36th டே. அதாவது 108 நாளில் 36 × 3 எவ்வளோ? 108. 3ல் 1 இன்னைக்கு. அதுவும் இன்னைக்கு நைட்டு பூஜை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 36 நாளுங்கிறதே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். என்னன்னா, இந்த கருங்காலி கருடனை பூஜை பண்ணி கொடுக்கறது வரைக்கும், அதுக்கு முன்னாடிலாம் இந்த பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயம் இருக்குங்கிறத நான் நம்பவே மாட்டேன். கடவுள் நம்பிக்கை உண்டு, அது நிறையாவே உண்டு, அது வேறு விஷயம். இன்னைக்கெல்லாம் இவங்க ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு ஒரு அசால்ட்டு அலட்சியத்தில் இருந்தேன். ஆனால் நம்மகிட்ட சில சீரியஸ் கேஸு கஸ்டமர்ஸ் இப்போ நிறைய பேரை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நார்த் இந்தியாவை சேர்ந்த பல்லாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் ஒருத்தர், அவரோட பொண்ணு ஓவர்சீஸ் ட்ரிப்பு போய் அங்கே ஏதோ ஆச்சு. அப்புறம் அவரோட பொண்ணுக்கு இந்த கருட உபாசனை எப்படி சரியாச்சுங்கிறதையும் பார்த்தோம். தமிழ்நாட்டில் கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழை மீனவ பெண்மணி, அவங்க இந்த கருங்காலி கருடனை வாங்கி பூஜை பண்ணாங்க. அவங்களுக்கும் கருடன் என்னெல்லாம் பண்ணாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் என்னோட கிருஷ்ண பிரசாத் HY யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட பல தடவை சொன்ன விஷயம்தான். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பல பேருக்கு பலவிதமான அனுபவங்கள். நம்ம இங்கே கரெக்டாக அதுக்கு தகுந்த பூஜையை பண்ணி கொடுத்தாதான் வாங்குறவங்களுக்கு வேலை செய்யும். ஒரு பக்கம் ஜிம்முக்கு போய் 1000 கேலரிஸை பர்ன் பண்ணுற அளவு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வெளியில் 5000 கேலரிஸ் வர அளவு ஜங்க் ஃபுட்டை யாராவது எடுத்துட்டா அது வேலையே செய்யாது. அந்த மாதிரி கருங்காலி மாதிரியான விஷயங்களை, கருங்காலி மாலையெல்லாம் நம்ம போட்டுக்கிறதே நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு கண்ட்ரோல் ஆகணும்னு. ஆனால் கருங்காலியை போட்டுட்டே யூடியூபாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், நெகட்டிவான விஷயங்கள், எதிர்மறை விஷயங்களை பார்க்கறது, இல்லை ஏதாவது எதிர்மறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பார்க்கறது அப்படி இருக்கலாம். இல்லை கருங்காலியை போட்டுட்டு கருங்காலியை பற்றியே நெகட்டிவாக யாராவது பேசுகிறத பார்க்குறதா இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ChatGPT மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே கருங்காலி சயின்டிஃபிக் யூசஸ்ன்னு போட்டு பாருங்க, ஸ்பிரிச்சுவல் யூசஸ் அது எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம உள்ளங்கையிலேயே உலகம் இருக்குது. அப்படி இருந்தே யாரோ சில பேர் உளருவாங்க, ஏதோ அதை உண்மைன்னு நம்பி இந்த மாதிரியான விஷயங்களை சந்தேகப்படுறது. அதுவும் கையில் ரூபா இருக்குன்னு 2500 ரூபாய்க்கு அத்திப்பிள்ளையார், 3000 ரூபாய்க்கு கருங்காலி கருடனை வாங்கிடுவாங்க சில பேர். அதுக்கு நம்ம எவ்வளோ பூஜை பண்ணுறோம், 12 பேரை வச்சு என்ன ப்ராசஸ்ங்கிறது அது தெரியாமல் இல்லை, தெரியறது. வீடியோஸ்லேயும் அப்பப்போ போடுறோம். ஆனால் அதையெல்லாம் மீறி அறகுறை நம்பிக்கையில் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி ஒழுங்காக பூஜை பண்ணாமல் இருந்து சம்மந்தப்பட்ட அந்த தெய்வத்தையே குறை சொல்கிறது, எப்படி பிள்ளையார் கருடனையே குறை சொல்கிறது, இந்த மாதிரியும் ஒரு சில பேர். அப்படிலாம் இருந்தாலும் பெரும்பாலும் 100% மக்கள் நம்மகிட்ட நம்பிக்கையோட பல பொருட்களை வாங்கியிருக்காங்க, இன்னமும் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக வேலை செய்யணும்னா நம்ம இங்கே பூஜை ஒழுங்காக பண்ணணும். அதுவும் இந்த கருங்காலி கருடன்னு எடுத்துட்டா, முக்கியமாக இந்த ஹோம பஸ்பத்தை சிவப்பு துணியில் போட்டு வீட்டுக்கு வெளியில் கட்டுறப்போ எப்பேற்பட்ட பிளாக் மேஜிக்கு, மாந்திரீகம், ஏவல் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும். எதுவுமே இல்லைனாலும் கட்டலாம். எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வராத அளவு ப்ரொடக்ஷன், தடுப்பூசி மாதிரி. நெகட்டிவ் எனர்ஜி பாதிப்பு இருக்கிறவங்க தான் அதை இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா வளங்களும் இருக்கிறவங்களும் அதை பண்ணலாம், இன்னும் அது ஜாஸ்தியாகும். கருட உபாசனைங்கிறது எப்பேற்பட்ட இந்த வாஸ்து தோஷம் மாதிரியான விஷயம், பல சாபங்கள் எல்லாத்தையும் சரியாக்கும். அதனால்தான் புத்த மதம், சமண மதத்தை சேர்ந்தவங்க கருட தாந்திரிக் அப்படிங்கிற பேரில் அதை ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்காங்க. சுபர்ணன்கிற பேரில் வழிபாடு. தாய்லாந்து மாதிரியான சில நாடுகள்லாம் புத்த மதம் சம்மந்தப்பட்ட நாடுகளில் பெரிய பெரிய கருடன் சிலைகள் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த கருட உபாசனைங்கிறது இருக்கிறதுலையே உச்சபட்ச விஷயம். அதுவும் நம்மக்கிட்ட இந்த பிளாக் மேஜிக்னால பாதிக்கப்பட்டு கருடனை வாங்கி சரியானவங்களே எப்படியும் ஒரு 100 பேர் இருப்பாங்க. இந்த 5 வருஷத்தில் நம்மகிட்ட ஒரு 2000 பேர் இல்லை 2500 பேர் கருடனை வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அதிகபட்சம் நேரில், கொரியரில் எல்லாம் சேர்த்து. அதில் இந்த பிளாக் மேஜிக் பிரச்சனை மட்டுமே எப்படியும் ஒரு 100 பேருக்கு இருக்கும். அந்த யார் பிளாக் மேஜிக் பண்ணாங்களோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாமையா போயிருக்கோம் எப்படி அவங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாச்சுன்னு. நமக்கு எதிராகவும் சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. பட் இந்த கருட உபாசனை காப்பாற்றிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த 2 வேளை பூஜைங்கிறது வழக்கமான குலதெய்வ பூஜை,
அப்புறம் கருங்காலி பிள்ளையார்னா துர்கா கணபதி, வெள்ளருக்கு பிள்ளையார்னா ஸ்வேதார்க கணபதி, அத்தி பிள்ளையார்னா நிதி கணபதி, லட்சுமி கணபதி, சுமுகாய நமக. கருங்காலி கருடனுக்கு கருட பஞ்சாட்சரி, கருட மாலா மந்திரம். அப்புறம் கருடாழ்வார்க்கே பாசா இருக்கிற பெருமாளுடைய அவதாரத்தில் ரொம்ப முக்கியமானது பூமியை காப்பாற்றுறதுக்குன்னு வந்த அவதாரம் வராக அவதாரம். அந்த பிராஸ்ல பண்ண வராகருக்குரிய மூல மந்திரம், அப்புறம் கருங்காலி முருகனுக்குரிய மூல மந்திரம். இதெல்லாம் தினமும் இங்கே நம்ம சொல்லி பூ வச்சு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணணும். அதான் நம்ம கஸ்டமர்ஸுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோமோ, அது கோமதி சக்கரம், மகாமேரு சங்கு, லட்சுமி குபேர யந்திரம் மாதிரியான இதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டிவைன் டெய்டிஸாக இருக்கட்டும், அதுக்குரிய பூஜைகளை இங்கே கரெக்டாக பண்ணாதான் அது நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரியாக்ட் பண்ணும். ப்ளஸ் இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நம்மளை நம்பி ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்களுக்கும் சில நிறையா வருது, சில கெட்ட சக்திகள் விஷயம். நம்ம அந்த மாதிரி பல பேரோட கர்ம வினையை சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், அல்லது கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோன்னு சொல்லலாம். 2011லேருந்து 2020 வரைக்கும் 10 வருஷம் டூரிசம் லைனில் இருந்தேன். ஊர் சுற்றி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. கரும்பு தின்ன கூலிங்கிற மாதிரி நிறைய புனித கோவில்களுக்கு போவேன், ஹோலி ட்ரிப்பும் போவேன். மசூரி, நைனிடால் மாதிரி ஜாலி ட்ரிப்பு. நார்த் இந்தியாவில் இருக்கிற நிறையா ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்துருக்கேன். ராஜஸ்தானில் இருக்கிற மவுண்ட் அபுங்கிற ஹில் ஸ்டேஷன் மாதிரி, குஜராத், ராஜஸ்தானில் இன்டீரியர் பிளேஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்தியாவோட பல பகுதிகளை கவர் பண்ணியிருக்கேன் இந்த 10 வருஷத்தில். அப்போ இருந்த சந்தோஷங்கிறது வேறு லெவல். சந்தர்ப்பம், சூழ்நிலை, இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். பட் பல பேரை கைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அதே சமயத்தில் இதில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள், எதிர்விளைவுகள்லாம் இருக்குது. அதில் இந்த மாதிரி அடுத்தவங்களோட கர்ம வினையை வாங்குற விஷயங்கிறது இல்லை, வெறும் ஒரு டூரிஸ்டாக இருக்கிற பட்சத்தில். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம பூஜை புனஸ்காரம் மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். அதுவும் இந்த 108 டேஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த 108 நாள் முடிகிற வரைக்கும் என்னால் பெருசாக வீடியோஸுங்கிறது போட முடியாது. இதுவே நடுவில் டைம் ஒதுக்கி பேசணுங்கிறதுக்காக தான் பேசிட்டு, இந்த 108 டேஸ் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமும் ரெகுலர் பூஜைங்கிறது தினமும் நம்ம வீட்டில் பண்ண தான் செய்வோம். ஆனால் இவ்வளோ மணி நேரம் டியூரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். நடுவில் வெளியூர் போயிட்டு வரணுன்னாலும் போயிட்டு வரலாம். ஆனால் அந்த 108 டேஸ் முடிகிற வரைக்கும் காப்பு கட்டினதும்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஊர் எல்லையை தாண்டக்கூடாது. அப்படியே தாண்டினாலும் காலையில் பூஜையை பண்ணிட்டு கிளம்பினா நைட்டு பூஜைக்குள்ளே வந்துடணும். மிஞ்சி போனால் மகாபலிபுரம், காஞ்சிபுரம் மாதிரி பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு மட்டும்தான் போயிட்டு வர முடியும். இந்த 108 டேஸ் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. முக்கியமான சில பவர்ஃபுல்லான கோவில்கள் இருக்குது. இந்த பிளாக் மேஜிக் மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கு சென்னையிலேயே பவர்ஃபுல்லான ஒரு முக்கியமான கோவில் இருக்குது. அதெல்லாம் இந்த 108 டேஸ் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை மறுபடியும் டைம் கிடைக்கிறப்பையோ சொல்கிறேன். அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ரொம்ப பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி 1-2 கோவில்களை. அப்புறம் நமக்கு ஃபோன் பண்ணுறவங்க வெறும் ஆன்மீக பொருள் ஏதாவது வேணும்னா தான் ஃபோன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக ஏதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட டவுட்ஸு, சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சால் சொல்ல போகிறேன், இல்லைனா தெரியாதுன்னு ஓப்பனாக சொல்லுவேன். தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு பழக்கமே இல்லை. அப்புறம் அடியன் ஜோசியரோட பையனை வழியே ஜோசியர் கிடையாது. அதனால் ஜோசியம், ஜாதகம் சம்மந்தமாக மட்டும் என்கிட்ட தயவுசெய்து யாரும் ஃபோனோ மெசேஜோ பண்ண வேணாம். அரிகேஸ்வரர் வெங்கட்ராமன்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே அப்பாவோட வெப்சைட் வரும். அதுலேயே சில கான்டாக்ட் நம்பர், லேண்ட்லைன் நம்பர்ஸ் இருக்குது. ஜோசிய கன்சல்டேஷன் தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டைரெக்டாக வேறு யார்ட்டையாவது பார்க்குறதா இருந்தாலும் அது உங்கள் சௌரியத்துக்கு தகுந்தபடி பார்த்துக்கலாம். இப்போது கம் டு த பாயிண்ட் என்னென்னா, இந்த ஃபோன் மெசேஜ் எல்லாம் எப்போ வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஃபோன் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்பரை வீடியோலேயே கொடுக்கறது. பட் நீங்கள் பண்ணுற நேரத்தில் நான் ஏதாவது வேலையில் இருக்கேன், எடுக்க முடியலன்னா, ஒன்று எனக்கு பதிலாக வேறு யாராவது ஆஃபீஸில் அட்டன் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரீயானவுடனே நானே கூப்பிடுவேன். அதே மாதிரி தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண உடனே என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ஃப்ரீயாக இருந்தால் பண்ணுவேன். இல்லாத பட்சத்தில் எவ்வளவு நேரம் 1-2 நாள் லேட்டானாலும் எங்கிட்டேருந்து ரிப்ளை வரும். ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, எங்கிட்டேருந்து ரிப்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எல்லா நாளுமே நம்ம வந்து கருட வழிபாடுங்கிறது பண்ணணும். அதுவும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி காலையில் யாராலையாவது பூஜையை பண்ண முடியலன்னா நானே இந்த வீடியோவை லேட்டாக தான் போடுறேன். அட்லீஸ்ட் இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்குள்ளே பெருமாளை ஆதிசேஷன் கருடனோடு இருக்கிற அந்த கோலத்தோட மனசில் கற்பனை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். கருட மந்திரமான ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாயன்னு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா எனர்ஜியும் ஜாஸ்தியாகும். உங்கள் மொபைலிட்டியாக இருக்கட்டும், மொட்டாலிட்டியாக இருக்கட்டும், பல விஷயங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த ஷிம் ஷிபாய அப்படிங்கிற மந்திரத்துக்கு இருக்குது. பெஸ்ட்டு கர்மா கிளென்சிங் மந்திரம்னு சொல்லலாம். அந்த கருடன் அருளால் அல்லவை தேய அறம் பெருகட்டும், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.